ஆமென். அல்லேலூயா. தூதன் ஸ்திரீகளை பார்த்து சொல்றான், ஆண்டவராக இயேசுவை கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். 3வது நாள் அவங்களுடைய வழக்கத்தின்படி அந்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்களை அவங்க ஆயத்தப்படுத்துவது வழக்கம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழக்கம், அந்த நாட்டுடைய வழக்கம். அப்ப 3வது நாள் அந்த கல்லறைக்கு அதிகாலையிலே பெண்கள், மகதலேனா மரியாள், இன்னும் சில பெண்கள் எல்லாம் கல்லறைக்கு போறாங்க, ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கத்தை தெளிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி போகும்பொழுது அந்த கல்லறை திறந்திருந்தது. அல்லேலூயா. அந்த கல்லறை திறக்கப்பட்டதை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்ப அங்கே ஒரு தூதன் நின்று அவர்களுக்கு சொல்றான், அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய், தாவீது மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழுந்து ஜீவிக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உயிர்த்தெழுதலை சீஷர்கள் அறிந்திருந்தார்கள், ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஆனாலும் மறந்துட்டாங்க. ஆனா ஜனங்கள் அறிந்திருந்தார்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாம் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. சீஷர்கள் கூட மறந்துட்டாங்க, அவர் கூட இருந்தவங்க மறந்துட்டாங்க. ஆனா யார் ஞாபகம் வச்சதா தெரியுங்களா? யார் அவரை தண்டித்து அவரை மரிக்கும்படி செய்தார்களோ, தண்டிக்கப்பட்டார்களோ, தண்டனை கொடுத்தார்கள், அவர்கள் ஞாபகம் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆண்டவராகிய இயேசுன்னு. எதற்காக ஆண்டவரை தண்டனைக்குள்ள நடத்தினாங்கன்னு நான் வெள்ளிக்கிழமையிலே சொன்ன உங்களுக்கு, பொறாமையினாலே நிறைந்து இயேசு என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி நடக்குமா என்னான்னு அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் நடக்கக்கூடாது. என்ன செஞ்சாங்க? நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா அடக்கம் பண்ணின அந்த கல்லறையை, பெரிய கல்லை புரட்டி வைத்து, ஒருவராய் தள்ள முடியாத படிக்கு பெரிய கல்லால் அதை அடைத்து சீல் வைத்தார்கள். என்ன வைத்தாங்க? எந்த கல்லறையும் அப்படி செய்யல. ஆனா ஏசப்பா கல்லறை மட்டும் என்ன செஞ்சாங்க? சீல் வைத்து முத்திரை போட்டார்கள். அடுத்தது பாதுகாப்பு படைகளை நிறுத்தினார்கள். யாரும் இயேசுவை வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லக்கூடாது, அதை பொய்யாக்கணும். இவர் சொன்ன வார்த்தையை, நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு இயேசு சொன்னார்ல, அந்த வார்த்தையை பொய்யாகணுன்றதுக்காக இதெல்லாம் செய்தார்கள். கல்லை அடைத்து சீல் அடித்தார்கள். பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் நிறுத்தினார்கள். அப்புறம் திருட்டு பயம், ஏன்னா உடலை தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிதான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். அல்லேலூயா. ஆனா அந்த உயிர்த்தெழுந்த நேரத்துல நடந்த காரியம், அது செய்யப்பட்ட காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சுத்தீரி ஃபுல்லா படை வீரர்கள், யாரும் நெருங்க முடியாது, கல்லறை தோட்டத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருந்தாங்க. எந்த சீஷனோ இயேசு அறிந்தவங்களும் அங்க போகக்கூடாது. பெரிய கல்லை வைத்து சீல் போட்டு வைத்திருந்தார்கள். ஆனா அந்த உயிர்த்தெழுந்த நாள் வந்த பொழுது அங்க நடந்தது என்ன என்று அங்க இருந்தவங்களுக்கு தான் தெரிந்தது. என்ன நடந்தது என்றால், அவர்களே அறிக்கையிட்டார்கள், பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, லூக்கா புஸ்தகத்துல இருக்கு. 28ஆம் அதிகாரத்துல, 27ஆம் அதிகாரத்துல நீ வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த நேரத்துல ஏசப்பா அவர் உயிர்த்தெழுந்த அந்த நேரத்துல பூமி அதிர்ச்சி உண்டானது. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி எட்ட போட்டான். அல்லேலூயா. அப்ப அதை பார்த்த காவலர்கள்லாம் பயந்து நடுங்கி செத்தவர்களை போல விழுந்தார்கள். சாகல, ஒரு செத்த மனுஷன் சுயநினைவு விழுந்து கிடக்கிறது போல எல்லாம் விழுந்து கிடந்தான். பைபிள்ல தான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதிலிருந்து உயிர்த்தெழுந்து வெளியில வந்து விட்டார். இப்ப ஜனங்கள் போய் பார்க்கிறாங்க, வெறும் கல்லறை இருக்கிறது, ஏசப்பா அங்க இல்லை. அல்லேலூயா. மனிதர் என்ன வேணாலும் முயற்சி செய்து தடுத்து பார்த்தாங்க. தேவனை யுத்தம் பண்ண முடியுமா? அவர் கரத்துக்கு முன்பாக நிற்க முடியுமா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதலின் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தால் சொல்றல, இந்த உயிர்த்தெழுதலின் அர்த்தம் இயேசு அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறதுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். முதலாவது காரியம். அல்லேலூயா.
இரண்டாவது, பாவத்தில் மரித்திருக்கிறவர்களை அவங்க பயத்தை நீக்கி நீங்களும் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நிரூபிக்க அவர் உயிர்த்தெழுந்தார். மூன்றாவது, இந்த உலகத்தில் நீங்கள் மரித்து அந்த வருகை வரும்பொழுது என்னை போலவே மகிமையின் சரீரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்களும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு வருவீர் என்று நிரூபிக்க கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில முக்கிய செய்தியே இதுதான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சுவிசேஷம் இதுதாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் விடுதலை தருகிறார், அற்புதம் செய்கிறார், உங்களுக்கு சுகம் தருகிறார், எல்லாம் அப்புறம்தான். ஆனா முதலாவது காரியம், இயேசு மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் நம்மளுடைய சுவிசேஷத்தின் சார அம்சம், அஸ்திபாரம் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உயிர்த்தெழுந்ததுனால ஆண்டவர் சில பேருக்கு தரிசனம் கொடுத்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. உயிர்த்தெழுந்த பிறகு சிலருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனங்களை யாராருக்கு கொடுத்தார் என்று உங்களுக்கு சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது தரிசனம் மகதலேனே மரியாளுக்கு கொடுத்தார். முதல் தரிசனம் யாருக்கு கொடுத்தாரு? மகதலேனே மரியாளுக்கு அவர் கொடுத்தார். அந்த அம்மா தான் கல்லறைக்கு போறாங்க, தேடிக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்பொழுது கல்லறை வெறுமையா இருக்கிறது. இந்த தூதன் மகதலேனா மரியாள்கிட்ட சொல்றாங்க, அவர் முதல்ல பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். ஏன் தெரியுங்களா? இஸ்ரவேல் தேசத்துல பெண்களுக்கு மதிப்பு கிடையாது, அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லை. ஒரு பெண் சபையில எழுந்து பேசினால் மதிப்பு கிடையாது, நம்ப மாட்டாங்க யாரும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் முதலாவது உடைத்தார். பெண்களை முக்கியத்துவப்படுத்தினார், சம உரிமையை கொடுத்தார். அவர் சொன்னார், மரியாள்கிட்ட தான் சொன்னார், நான் உயிர்த்தெழுந்துட்டேன், நீ போய் சீஷர்கிட்ட சொல்லு. முதல் செய்தியை ஒரு பெண்ணிடத்தில் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மரியாளுக்கு தரிசனமானார். ஏன் அந்த அம்மாவுக்கு மட்டும் அப்படி பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னா, அவர்கள் தான் அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடி சென்றார்கள். ஆண்டவரை தேடி சென்று கல்லறையை பார்த்தா திறந்து கிடக்கு, சரீரத்தை காணும். இப்ப அவங்க அழுகுறவங்க உட்காந்து, ஐயோ என் ஆண்டவரை காணுமே, என் ஆண்டவரை யாராவது சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்களோ. அப்ப இயேசுநாதர் அங்கதான் நிக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு தெரியல, தோட்டக்காரர் என்று நினைச்சு அந்த அம்மாரே, என் ஆண்டவரை பார்த்தீங்களா, என் ஆண்டவர் சரீரத்தை காணும்னு அழுகுறாரு. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்லுறார், மரியாளே அப்படின்னு கூப்பிடுறார். மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே தான் அந்த சத்தம், அந்த வார்த்தை கேட்ட பிறகுதான், ஐயோ இது என் தேவனுடைய குரலே. அல்லேலூயா. அதுக்குதான் சொல்றேன், ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதுதான், சமூகத்துல உட்காரும் போது அவர் பேசுவார். உன் மேய்ப்பனுடைய குரலை நீ கேளு. ஆடுகள் மேய்ப்பனுடைய குரலை அறிந்திருந்தாதான் அவர் நடத்துற வழியில போகும். அப்பாவுடைய குரலே எந்த குரல்னு தெரியாதா யாரு நம்மளை நடத்துறான்னு தெரியாது. மரியாள் என்று சொன்ன உடனே, இது என் தேவனுடைய குரல் அல்லவா, என் ஆண்டவருடைய குரல் அல்லவான்னு அவளை கண்டுபிடித்தாள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் மரியாளுக்கு தரிசனமானது அவங்களுடைய கண்ணீர். அந்த கண்ணீரை தாண்டி தேவன் போக முடியல. கண்ணீர் சிந்தி அவங்க அழுகுறாங்க, என் ஆண்டவரை நான் பார்க்கணுமே. அல்லேலூயா. நீங்க சிந்துற கண்ணீரை தாண்டி ஆண்டவர் உங்களால போகவே முடியாது. அவங்களால உங்க கண்ணீருக்கு நிச்சயம் பதில் தருவா. நீங்கள் சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டது. மரியாள் சிந்தின கண்ணீரை தாண்டி ஆண்டவர் போக முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நிறைய முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டுல எசேக்கியா ராஜா பத்தி. இந்த எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக உத்தமும் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய நாட்கள் முடிஞ்சிடுச்சுப்பா, அவன் வியாதியோட இருக்கிறான், வியாதிப்பட்டு இருக்கிறான், நீ மரிக்க போற. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லி அனுப்புற, நீ போய் சொல்லு, அவன் மரிக்க போறான், அவன் நாட்கள் முடிஞ்சிடுச்சு, காலம் முடிஞ்சிடுச்சு, நான் அவனை எடுத்துக்கொள்ள போறேன், நீ போய் அவன்கிட்ட சொல்லு, வீட்டுடைய ஒழுங்கு காரியங்கள்லாம் ஆயத்தப்படுத்த, அடுத்த ராஜ்யத்துக்கு ஆட்களை நியமிக்க சொல்லுன்னு சொல்றார். ஏசாயா வந்து சொல்றாரு. ஆனா எசேக்கியா செய்த காரியம் என்ன தெரியுங்களா? சுவர் பக்கமாக திரும்பி அவன் அழுதான். ஆண்டவரே, நான் உண்மையும் உத்தமமா உமக்கு முன்பாக இருந்தேன், ஆண்டவரே அடியேனை நினைத்தருளும் என்று அழுதான். அல்லேலூயா. அவன் கண்ணீரை கண்டேன். ஆண்டவர் சொல்ற, ஏசாயிட்ட சொல்ற, அப்பா அவன் கண்ணீரை கண்டேன், அவன் விண்ணப்பத்தை கேட்ட, நீ உடனே போய் சொல்லு, இன்னும் 15 வருஷம் ஆயுசு நாட்களை தருவேன் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் தேவனுடைய திட்டத்தை மாற்றும். அவர் என்ன தீர்மானம் பண்ணித்தாலும் அதுவே மாத்திருங்க அவங்க கண்ணீருடைய ஜெபம். மரியாளுடைய கண்ணீர் முதல் தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்டாள்.
அப்ப தெய்வ சமூகத்துல நாம கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை அதிகாலையில தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது தரிசனத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் என்றால் சீஷர்களுக்கு கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? சீஷர்கள். இப்ப சீஷர்கள்லாம் மரியாள் போய் சொன்ன உடனே சீஷர்கள்லாம் வந்து பாக்குறாங்க, கல்லறை வெறுமையா இருக்கு. இவங்களுக்கு பயம் வேற வந்துருச்சு. ஏன்னா பழி நம்ம மேல போட்டுருவாங்க, இந்த சீஷர்லாம் தூக்கிட்டு போயிட்டா. அப்படிதான் போட்டாங்க, மறைச்சிட்டாங்க இயேசு உயிர்த்தெழுந்த அந்த பிரதான ஆசாரியர்கள்லாம். சீஷர்கள் இயேசுவோட சரீரத்தை திருடிட்டு போயிட்டு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லிட்டாங்க. இவர்கள் எல்லாம் பூட்டிய கதவுக்குள்ள, ஒரு பூட்டிய அறைக்குள்ள இருக்கிறாங்க. கதவு முன் வெளிப்பக்கம் பூட்டி இருக்கு. இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? உள்ளார பயந்து இருக்கிறாருங்க. அப்ப ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது தரிசனம் சீஷர்களுக்கு கொடுத்தா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? பயத்துல இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். உங்க வாழ்க்கையில் ஏதாவது பயத்தோடு இந்த காரியம் எப்படி நடக்கும், இது எப்படியாய் முடியும், இந்த பிரச்சனையோடு இருக்கிறேனே, இந்த போராட்டத்தோடு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம். அந்த பிரச்சனை உனக்கு மாறும். அந்த பயத்தை நான் நீக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக அற்புதங்களை அவர் செய்தார். அநேக அற்புதங்களை அவர் செய்தார். அப்ப அநேகர் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். நான் வந்து ஒரு ஜப ஐக்கியத்துல தினமும் 10 to 11 ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பாசஸ் எல்லாம் கூடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பாசஸ் ஆன்லைன்ல நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு பாஸ்டர் வந்து ஒரு சாட்சியை சொன்னாங்க. என்னன்னா, ஒரு வாலிப மகள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு அசுத்த ஆவி பிடிச்சிருச்சு. காலேஜில் அவங்க இருக்கிற போது பிடிச்சதுனால அந்த வலிப்பு நோய் அந்த பெண்ணுக்கு வரும். அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்துடும். சில நேரத்தில் மாசத்துல 3 முறை வந்துடும். எத்தனையோ டாக்டரை போய் பார்த்துட்டாங்க. கோயம்புத்தூர், பெங்களூரு, இப்படி பல டாக்டரை பார்த்தோம், சுகமாகல அவங்களுக்கு. அந்த சாட்சி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ இந்த 40 நாள் ஜெபம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு எத்தனையோ மருத்துவரை போய் பார்த்துட்டோம், சுகமாகல. இது வந்து ஆண்டவரால் தான் முடியும். அல்லேலூயா. நம்ம வந்து தேடி போடுறது தப்பு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் ஒரு அசுத்தாவியை போராடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிறையிருப்பும் ஒரு கட்டை கொண்டுகிட்டே வந்திருக்கும். நாமளும் ஜெபித்து பார்ப்போம், கொஞ்ச நாள் போவோம், திரும்பவும் என்ன செய்யும் வந்து பல போராட்டங்கள் குடும்பத்தில், குழப்பம் குடும்பத்தில் அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது நிரந்தரமா போகணும்னா நீ ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் இருந்தால் ஒழிய அது உன்னை விட்டு போகாது. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு. ஏன்னா ஒரு வலிப்பு நோய் உள்ளவனை சீசர்கிட்ட தூக்கிட்டு வராங்க. அப்ப அவங்கள அதை குணப்படுத்த பாக்குறாங்க, முடியல, அந்த ஆவி போமாகட்டது. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க முயற்சி பண்ணும் போகலன்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகை பிசாசு எல்லாம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகவே போகாது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பாஸ்டர் பயத்தோடு இருந்தாங்க, என் பிள்ளை இப்படி இருக்குதே, இது எதிர்காலம் என்ன ஆகும். உடனே அவங்களுக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க குடும்பமா அமர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரே வாரத்துல அந்த பிள்ளைக்கு விடுதலை. அடுத்து அந்த வலிப்புணை இது வரைக்கும் வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க வாழ்க்கையில இருந்த பயத்தை கர்த்தர் நீக்கினார், சமாதானத்தை கொடுத்தார். காரணம், உன் பயத்தோடு இருக்கிறியா, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை சமாதானத்துக்குள்ள நடத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவது யாருக்கு தரிசனமானார்டா? ஒரு தனிப்பட்ட ஒரு சீஷன் தோமாவுக்கு தரிசனமானார். யாருக்கு? தோமாவுக்கு. ஏன்னா சீஷர்களுக்கு தரிசனம் ஆகும்போது தோமா அங்க இல்ல, வெளியில போயிட்டார். இப்ப 10 சீஷர்கள் சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தா நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் சொல்றான், நான் நம்ப மாட்டேன். என்னது? நான் எங்க 10 சீஷர்கள் சொல்றாங்க, சகோதரிகள் சொல்றாங்க, நம்ப மாட்டேன்னு சொல்றான் தோமா. அப்ப நான் அவரை பார்க்கணும், என்னுடைய விரலை அந்த ஆணி அடிச்ச கரத்துல அந்த காயத்துல வச்சு பார்க்கணும், விழாவை தடவி பார்க்கணும், ஈட்டியால குத்துன வரலாம் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்றான். ஆண்டவர் அவனுக்காக மறுபடியும் தரிசனமானார். தரிசனமாகி சொல்லுகிறாரு, யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28, 29 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் அதுல சொல்றாரு, தோமா அவருக்கு பிரத்யுத்தரமாக அப்ப சொல்றாரா, தோமா பார்த்து, நீ வா, என் காயங்களை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது
அங்க சொல்றாரு, அப்பதான் தோமா விசுவாசிக்கிறான். அல்லேலூயா, என் ஆண்டவனே என் தேவனேன்னு அப்படி சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்னை பார்த்ததுனால நீ விசுவாசிக்கிற, என்னை பார்க்காம விசுவாசிக்கிறாங்க பாரு, அவங்க பாக்கியவான்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? இப்ப இங்க இருக்கிற நாம இயேசுவை யாராச்சும் பார்த்துருக்கோமா? முகமுகமா அவர் இந்த வாழ்க்கையில் நாளில் வாழ்ந்தோமா? பார்க்காமல் என்னை விசுவாசிக்கிறோம், நாம பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லி, என்னை பார்க்காம என்னை கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறாங்க பாருங்க, என் வார்த்தை நம்பி என் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க, அவர்கள் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது தரிசனம் என்ன தெரியுங்களா? அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுக்கும்படி கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். தரிசனமானா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த அவிசுவாசம் ஒண்ணு இருக்கு பாருங்க. பிசாசு மறைமுகமா நம்ம உள்ளத்துல வச்சிருப்பான் அவிசுவாசத்தை. வார்த்தை விசுவாசிக்க மாட்டோம், அற்புதத்தை விசுவாசிக்க மாட்டோம், பரலோகத்தை விசுவாசிக்க மாட்டோம், எதிர்கால வாழ்க்கை விசுவாசிக்க மாட்டோம், சந்ததியுடைய ஆசீர்வாதத்தை நம்ப மாட்டோம். நம்ம பார்வையெல்லாம் இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருப்போம். அல்லேலூயா. உலகத்தையே பார்த்துட்டு இருப்போம். ஏற்கனவே ஒரு பன்னி கதை சொன்னல, பன்னி என்னைக்குமே தலை நிமிந்தே பார்க்காது. அது வாழ்நாள்ல அது எப்பவுமே கீழே குனிஞ்சிக்கிட்டே தான் போவோம். குனிஞ்சுக்கிட்டே சாக்கடையில சேத்துலேருந்து ஏற்றிட்டு கிடக்கும். ஒரு நாள் அந்த பன்னிய வெட்டி கறி போடுறதுக்கு அதை பிடிக்க வந்துட்டாங்க. அப்படி பிடிச்சு 2 காலையும் கட்டி என்ன செஞ்சாங்க, 2 கழிய இடையில விட்டு தோல்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. இப்ப பன்னி எப்படி இருக்கு? தலைகீழ இருக்கு. இப்பதான் வானத்தை பாக்குது. ஐயோ, வானம் எவ்வளவு அழகா இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, மேக கூட்டங்கள் இருக்கு, இவ்வளவு அழகான ஒரு உலகத்தை, ஒரு வானத்தை நான் பார்க்கவே இல்லையே, இவ்வளவு நாளா நான் இப்படி இருந்துட்டேனே, இனியும் இந்த வானத்தை பார்த்து நம்ம ரசிக்கணும்னு நினைச்சுது. அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது கத்தி எடுத்து ஒரே வெட்டி தலையை வெட்டிட்டோம். அல்லேலூயா. நம்மளும் அப்படிதாங்க. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாருங்க. உன்னுடைய தலை பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும், கீழே உன் தலை குனிஞ்சிட்டு இருக்காத. உன் வேலை, உன் குடும்பம், உன் பிள்ளை, உன் பிரச்சனை, உன் தொழில் அப்படியே போயிட்டு இருக்காத. கொஞ்சம் அண்ணாந்து பாரு, இதை ஆசீர்வதிக்கிறவர் மேல இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மிருகங்கள் கூட நமக்கு சில உதாரணத்தை கொடுத்துட்டு போது பாருங்க. இந்த 40 நாள் ஜபத்துல கழுதையை பத்தி வேற சொன்னல, ஆச்சரியமா இருக்கு. கழுதையை போட்டு வச்சிருப்பான், எங்க பார்த்தாலும் என்ன பார் யோகம் வரும். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? கழுதையின் மேல இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த கழுதை சொல்லுது, அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து அன்னைக்கு ஓசன்னா ஓசன்னான்னு பாடினார்கள் இல்லையா, அவங்கள பார்த்து சொல்லுது, இன்னும் அநேகரை பார்த்து சொல்லுது, என்ன பாடுறா, என் மேல இயேசு கிறிஸ்து இருக்காரு, உனக்கு யோகம் வரும். நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், கழுதையை பார்த்தா யோகம் வரும். இல்ல, கழுதையின் மேல, மரியின் மேல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீ கழுதையை பார்த்தா அவர் மேல இருக்கிற இயேசுவை பார்ப்ப, உனக்கு யோகம் வந்துடும். அல்லேலூயா. அப்ப அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து தரிசனமானார். அந்த தோமா தான் இந்த இந்தியாவுக்கு வந்தார். அல்லேலூயா. கேரளாவில் 17 வருடம் ஊழியங்கள் செய்தார். ஒரு நாள் போன வருடத்தில் நான் அங்கே போகும்பொழுது அந்த தோமாவுடைய கல்லறை, அவர் ஊழியம் செய்த இடம், அங்கே அந்த சாலமோன் கட்டின அந்த பிரதான ஆசாரிப்பு கூடாரம் இருக்குல்ல, அதன் மாடலில் சர்ச்சு எல்லாம் கருங்கல்லால தான் கட்டியிருக்கு. அதெல்லாம் பார்த்தேன். அல்லேலூயா. அவர் தான் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். இன்னைக்கு சென்னையில் அவர் பேரில் அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சு ஒன்று இருக்கு, அது பெரிய பாலம் ரோடு இருக்குது, எல்லாம் அவர் பேரில் இருக்கிறது. ஏன்னா அவர் வந்தது சரித்திரபூர்வமான உண்மை. இயேசுடைய சீசன் இந்த இந்தியாவுக்கு தேடி வந்தார் ஒரு ஆள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நான்காவது, இன்னொரு 3 காரியம் இருக்கு. நான்காவது, எம்மாவூர் சீடர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். இவர்கள் யாருன்னா 70 சீஷர்கள், இவர்களும் 2 பேர் இருந்தாங்க, 12 சீஷர்கள். இவர்கள் எம்மாவூர் என்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஊர் அது. அந்த ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எருசலேமில இருந்து அங்க நடக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது இவங்க பேசிட்டு போறாங்க, ஐயோ ஏசப்பாவை இப்படி தண்டித்து அவரை வந்து சிலுவையில அடிச்சுட்டாங்களே, அப்படிலாம் பேசிட்டு போறாங்க. அப்ப இயேசு அவர்களோடு போய் இணைந்து கொண்டார். அல்லேலூயா. யாரோட இணைந்து கொண்டாரு? இயேசு அவரோடு இணைந்து கொண்டார். லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 24:25 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசித்து பாருங்க. அதுல 24 32 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. நான் சுருக்கமா சொல்றேன். இந்த 2 பேர் எம்மாவூருக்கு போறாங்க. இவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு, ஐயோ இயேசு அப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போது இயேசு அவர்களோடு போய் இணைந்து கொண்டு அவர் வேத வாக்கியங்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்துறார். நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எல்லா வாக்கியங்களும் அவர் சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லும் பொழுதுலாம் இவங்க இருதயம் அதெல்லாம் யோசிக்குது. அல்லேலூயா.
அப்ப உடனே அவங்க இருளாயிடுச்சு, மாலை நேரத்துல போயிட்டு இருக்காங்க, இருட்டிடுச்சு. அப்ப அவர்கள் ஒரு இடத்துல தங்குறாங்க, அந்த சீஷர்கள் 2 பேரும். அப்ப இயேசு அவங்க கூட இருக்கும் போது அவர்களை கடந்து போறார். அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா இருட்டிடுச்சு, நீங்க எங்களோட தங்க. ஏன்னா இயேசுன்னு அறியாத இருந்தாங்க அவங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு அவங்களோட தங்கி அந்த இரவு வேளையில அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறாரு. திராட்சை ரசத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. ஐயோ, இது நம்மளுடைய ஆண்டவரே, என் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே இயேசு மறைஞ்சிட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்துச்சு? அவங்களுடைய மனக்கண் திறக்கப்பட்டது. இயேசுவை அறியாம இருந்தாங்க பாருங்க. இயேசுவை கூட இருந்தோம், அறியல. இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். ஏசப்பா வச்சிருக்கிற வாக்கு தத்தம், உடன்படிக்கை எல்லாம் அறியாமல் இருக்கிறோம். தெரிஞ்சு மனக்கண் இருளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தரிசனமானார். அவர்களுக்கு காரணம் மனக்கண் திறக்கும்படி. அல்லேலூயா. மனக்கண் திறக்கும்படி, இருளை நீக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் மனக்கண்ணை திறப்பார். அவர் இருளுள்ள வாழ்க்கையில மீட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது 5வது தரிசனம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் என்றால், கலிலேயா கடல் அருகே எல்லா சீஷர்களும் என்ன பண்ணாங்க? இவர்கள் எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க. எங்க உயிர்த்தெழுந்து ஒரு தரிசனமே கொடுத்துட்டாருங்க. மறுபடியும் எங்க போயிட்டாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க நம்ம தொழில போய் பார்ப்போம் அப்படின்னு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் கடலுக்கு போயிட்டு வலை வீசி இரவு முழுவதும் பிரயாசப்படுறான். ஒரு மீன் கூட ஆகல. என்னது அகல்ல. திரும்ப வராங்க. கரையில வந்து பார்த்தா ஏசப்பா நிறைய மீன்கள்லாம் வைத்து அவர் நெருப்பு மூட்டி அதெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கிறார் மீன். அல்லேலூயா. அப்ப கூப்பிடுறார், பிள்ளைகளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எல்லாம் வந்து பார்க்குறான். ஆண்டவர் நிற்கிறாரு, ஒன்றும் பேச முடியல. அப்ப இவர் அதெல்லாம் கொடுக்கிறாரு. அப்ப அடுத்த தரிசனத்தை கொடுக்கிறாரு. அங்க ஒரு காரியம் நடக்கிறது. சீமோனை பேசுற. சீமோன்ட்ட, சீமோனே என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிற. என்னது? சீமோனே என்ன நேசிக்கிறேன். அவன் சொல்றான், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பெல்லாம் என் ஆடுகளை மேய்ப்பாயா? என்ன கேட்கிறாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு கேட்கிற. அப்படின்னா என்ன? என்னை நேசிக்கிறவர்கள் நான் செய்த ஊழியத்தை செய்வார்கள், நான் சொன்ன திட்டத்தை கை கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு வாக்கு கொடுத்தார். அவர் ஜீவிய காலம் முதலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து இரத்த சாட்சியாய் மரித்தார். அல்லேலூயா. அப்ப 5வது தரிசனம் எதற்கு என்றால், அவர் நேசிக்கிறவர்களை ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்க. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை நேசிக்கிற நபராக இருந்தீங்கன்னா அவருக்காக ஊழியம் செய்வீங்க. ஆண்டவரை தான் பேர்த்து கேட்டேன், என்னை நேசிக்கிறையா, என் ஆடுகளை மேய்ப்பாயா? அப்ப நாம ஆண்டவரை நேசிக்கிறவளா இருந்தா அவருக்காக ஒரு ஊழியத்தை செய்கிறவளா இருப்போம். அல்லேலூயா. பெரிய சபை ஊழியம் இல்லைங்க, ஒரு கேர்சல் ஊழியம், அதை உண்மை உத்தமமா செய்யுங்க. ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க, ஒரு கைப்பரிதி ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. 6வது ஆண்டவர் தரிசனம் யாருக்கு கொடுத்தார் என்றால், பவுலுக்கு கொடுத்தார். யாரு? அப்போஸ்தலர் பவுல். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு போய் தரிசனம் கொடுக்கிறார். பவுலை பத்தி நம்ம அநேக காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருந்திருக்கிறோம். பவுல் எப்படிப்பட்ட நபரு? கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினார், அடித்து சிறைச்சார்ல போட்டார். இப்படிப்பட்ட நபருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்த உடனே அந்த நபர் சவுல் பவுலாக மாறுகிறார். ஆண்டவர் தன் முழு இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று அர்ப்பணித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்று முதல் பவுல் ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் அவர் செயல்பட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? புறஜாதிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய், புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் பாத்திரமாய் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ பிறந்தீங்க, எங்கேயோ வளர்ந்தீங்க, எங்கேயோ வந்து சேர்ந்தீங்க, எப்படியோ ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். இன்றைக்கு சபையிலே அமர்ந்திருக்கிறீங்க, இயேசு உங்களை தேடி வந்தார், உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் உங்க மூலமாய் அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் உங்களை பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நீங்க பவுலுக்கு தரிசனம் தந்தது நோக்கம், நமக்கு அதற்கு முன்மாதிரியாய் நமக்கு தரிசனத்தை தந்திருக்கிறார், ஆவியானவரை தந்திருக்கிறார், வரங்களை அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நாம் அநேகருக்கு ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்நாளில் என்னால் முடிந்த வரை என் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுத்து ஒரு அட்சய பாத்திரம் போல நான் ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தருக்கு செயல்படுவேன் என்று நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்து இப்படி 6 தரிசனங்களை தந்தார். அது மட்டுமல்ல, அநேக 500 பேருக்கு தரிசனம் தந்தார். 40 நாள் தரிசனத்தை கொடுத்தார். எத்தனை நாள்? 40 நாள். அதில் இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்கிறாரு. அதில் முக்கியமாக ஒரு 6 தரிசனங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். அப்போ அந்த 6 தரிசனங்களையும் கர்த்தர் சொன்ன காரியத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் தரிசனம் என்னவென்றால், உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிறவர். ஒரு அழியில சொல்லுவோமா? 2வது தரிசனம் சீஷர்களுக்கு கொடுத்தா, உங்க பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுக்கும்படி தரிசனமானார். அல்லேலூயா. 3வது தோமாவுக்கு தரிசனமானார். அதன் அர்த்தம், நமக்குள்ள பிசாசு விதைக்கிற அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாற்றும்படி கர்த்தர் நமக்கு தரிசனமானார். அல்லேலூயா. 4வது எம்மாவூர் சீஷர்களுக்கு தரிசனம் தந்தார். மனக்கண்களை திறக்கும்படிக்கு. நாம சில அறியாமை நாள் இருப்போம், சில கட்டுகள் இருப்போம். பிசாசு நம்ம மனக்கண்ணை கட்டி வச்சிருப்போம். பரலோக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம அறியாதபடிக்கு மனக்கண் கட்டப்பட்டிருக்கோம். அதை கொடுக்கும்படி, மனக்கண்ணை திறக்கும்படி, இருளடைந்த நம்ம இருதயத்தை வெளிச்சமாக்கும்படி கர்த்தர் தரிசனமானார். அல்லேலூயா. 5வது தரிசனம், கலிலேயா கடவுளில் எல்லா சீஷர்களும் தரிசனமாகி சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயா, எனக்காக ஊழியம் செய்வியா, எனக்காக என் திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு கேட்டா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்கு தான் அழைத்திருக்கிறார். அவர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா ஒரு நாள் நாம் அவரிடத்துக்கு போக போறோம். அப்ப அவர் கேட்பார், எனக்காக என்ன செய்தாய் என்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக இந்த உலகத்துல ஒரு ஊழியம் செய்தாலோ பரலோகத்துல மேன்மையான கிரீடம், கனமும் உனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது பவுலுக்கு தரிசனமானார். அதோடைய நோக்கம் என்னவென்றால், நம்மை ரட்சிப்பின் பாத்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அநேக ரட்சிக்கும்படி நம்மளை ரட்சிப்பின் பாத்திரமா தெரிந்தெடுத்திருக்கிற. உன் மூலம் ஒரு கூட்டத்தை ரட்சிக்க கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார்.